லைக்கா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 இப்பொழுது திரையரங்குகளில். அதிமுகவுடைய கணிசமான ஓட்டுக்கள் அப்படியே ஒட்டுமொத்தமாக பாமகவுக்கு விழுந்திருந்தால் என்ன ஆயிருக்குன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற பை எலெக்ஷன்ஸ் எல்லாமே சொல்கிறேன், அது அந்த காலத்து பெண்ணகரத்துலேருந்து ஆரம்பித்து திருமங்கலம் ஃபார்முலானே வந்தது. பெண்ணகரம், திருமங்கலம், மயிலாடுதுறை எலெக்ஷனு, இப்போ சமீபத்தில் இருந்த ஈரோடு கிழக்கு, அதுக்கு முன்னாடி நடந்த ஆர்கே நகர் ஜெயலலிதா இருந்தாங்கல்ல, அப்போ இது மாதிரி பல பை எலெக்ஷன்ஸை பார்த்தாச்சு. நம்ம யார் ஆளுங்கட்சியோ அவங்க தன்னுடைய படைபலம் எல்லா வித பலங்களையும் இறக்கி அவங்க ஜெயிக்கிறாங்க, ஈஸியாக நடக்குது. இதை தேர்தல் கமிஷன் ஒன்றுமே பண்ண முடியல. இந்த கள்ளச்சாராய சாவு இருக்குது பாருங்கள், அதை நம்ம மக்கள் பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதை ஆளுங்கட்சிக்கு எதிரான கோபமாக அவங்க காட்ட மாட்டேங்கிறாங்க. கள்ளச்சாராய சாவு அவன் குடிச்சிட்டு செத்தான் அப்படிங்கும்போது அது பப்ளிக் மத்தியில் ஒரு பெரிய ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்தலை. இவங்க எல்லாருமே திமுக, அதிமுக எல்லோரும் டெஸ்ட் பண்ணி எல்லாருமே அவங்க ஏற்கனவே அவங்க சோதனை பண்ணி பார்த்தாச்சு அவங்க. ஆனால் இவர்கள் சோதனை பண்ணவே இல்லை. இவரை விஜய்ங்கிறவர் யார், அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்க யாருக்குமே தெரியாது. வணக்கம் சந்திரசேகர். வணக்கம். விக்கிரவாண்டி தேர்தல் முடிவுகள் வந்துட்டு இருக்கு. பொதுவாகவே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல்னாக்கா அது ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்துச்சு. இந்த இடைத்தேர்தலை ஏன் மக்கள் கூர்ந்து கவனிச்சாங்க அப்படின்னா, அதிமுக அந்த தேர்தலில் போட்டியிடல. அதிமுகவோட ஓட்டுகளை கவர்றதுக்காக பாமகவும் நாம் தமிழர் கட்சியும் முயற்சி எடுத்துட்டு இருந்தாங்க. பாமக ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவுடைய படத்தையே அவங்களுடைய பிரச்சார மேடைகளில் பயன்படுத்தினாங்க. நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானும் தேமுதிகவும் அதிமுகவும் தங்களுக்கு ஆதரவு அளிக்கணும் அப்படின்னாங்க. இப்போ தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது திமுக பெருவாரியான வாக்கு வித்தியாசம் ஜெயிக்குது. அப்படி பார்த்தா அதிமுகவோட வாக்குகள் திமுகவுக்கு தான் போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதிமுக புறக்கணிச்சிருச்சு. அதே சமயம் பாட்டாளி மக்கள் கட்சியை பாரதிய ஜனதா ஆதரியுது. அது இப்போ பிஎம்கே அது அப்படியே இருக்கு. பிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் அங்கே. அதிமுக ஓட்டெல்லாம் பாமகவுக்கு விழுந்திருந்தால், சப்போஸ் பிஜேபி பாமக சப்போர்ட் பண்ணாமல் இருந்ததுன்னா பாமகவுக்கு அதிமுக ஓட்டுகள் விழுந்திருக்கும். ஏன்னா பிற்காலத்தில் அவங்க ரெண்டு பேரும் அலையன்ஸ் வைக்க வாய்ப்புகள் இருக்குது 26 எலெக்ஷனில். ஆனால் இப்போ உள்ள ஒரு பெரிய சங்கடம் என்னன்னா, பிஜேபியோட அலையன்ஸ் வச்சுருக்கு இந்த எலெக்ஷனில். சப்போஸ் இந்த எலெக்ஷனில் அதிமுகவுடைய கணிசமான ஓட்டுக்கள் அப்படியே ஒட்டுமொத்தமாக பாமகவுக்கு விழுந்திருந்தால் என்ன ஆயிருக்குன்னா, பாமக வெற்றி பெற்றிருந்தால் உடனே பிஜேபி என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வெற்றியை அண்ணாமலை அவர்கள் அந்த வெற்றியை தன்னுடையதாக்கிப்பார். எங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படிம்பாரு. என்ன, அதிமுக களத்தில் இல்லையில்ல, அதனால நாங்கள் தான் ஜெயிச்சு, நாங்கள் தான் தமிழ்நாட்டில் 2வது கட்சி அப்படிம்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்க தயாராக இல்லை அதிமுக, நான் நினைக்கிறேன். 2வது என்னன்னா, சமீப காலமாக தான் பிஜேபியும் பிஜேபியின் தலைவர் அண்ணாமலையும் அதிமுக தலைமையும் ரெண்டு பேரும் கடுமையாக உத்தரவுத்த துரோகின்னு திட்டிக்கிறாங்க. ரொம்ப ஓவராக திட்டிக்கிறாங்க ரெண்டு பேருமே சளைக்கலை. அடுத்தடுத்து துரோகிங்கிறதும் அது பேய் பிசாசு அப்படி இந்த மாதிரி ஒருத்தரை திட்டிக்கிறதும் நிறைய நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி திட்டுறதுனால இவ்வளோ திட்டத்துக்கு அப்புறமும் அதிமுக எப்படி பிஜேபி அலைன்னு சொல்ல ஒரு கட்சிக்கு ஓட்டு போட மாட்டான். பாமக தனியாக இருந்தால் போட்டிருப்பான். இப்போ அதனால அதிமுக என்ன நினச்சிருக்கலாம், நம்ம போட்டால் அது நிச்சயமாக பிஜேபிக்கு இன்டைரக்டாக அது சாதகமாயிடும். 2வது என்னன்னா, தமிழ்நாட்டில் தாங்கள் தான் 2வது பெரிய கட்சியாக இருக்கணுங்கிறது அதிமுக ஆரம்பத்தில் நினைக்குது. அதுக்கு ஒரு த்ரெட் வந்துடும். போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே அப்படி ஒரு பேச்சு இருந்தது. அந்த த்ரெட் வந்துடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு போட்டி வந்துடக்கூடாது. நாங்கள் ஏற்கனவே அண்ணாமலை சொல்லியிருக்கோம், நாங்கள் தான் 2வது கட்சி பெரிய கட்சிங்கிறாரு. ஸோ இப்போ அதை ப்ரூவ் ஆகிடக்கூடாது. தாங்கள் இல்லாவிட்டால், அதிமுக இல்லாட்டாலும் எதிர்கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு நிலைமை வந்துட்டா அப்புறம் அண்ணாமலை கையில் பிடிக்க முடியாது. அதிமுக என்ன நினைக்குன்னா, இவங்க என்னோட ஜென்ம விரோதி, இவன் நேற்றுக்கு வந்த விரோதி, இவன் எனக்கும் தமிழ்நாட்டில் எனக்கும் அவங்களுக்கு தான் போட்டி. அதில் 2 பேருமே தெளிவாக இருக்காங்க, திமுகவும் அதிமுகவும். 300 புதுசாக ஒரு கட்சி உள்ள நுழையினா அவங்க விரும்பவே இல்லை. எந்த கட்டத்துலையும் அவங்க உள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஃபைட்டு உனக்கு எனக்கும் தான். அது அந்த காலத்துலேயும் சொன்ன கலைஞர் ஜெயலலிதா காலத்துலேருந்து எம்ஜிஆர் காலத்துலேயும் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அந்த உரிமையை அவங்க விட்டு கொடுக்க தயாராக இல்லை. நீங்கள் சொல்றீங்க உரிமையை விட்டு கொடுக்க தயாராக இல்லைன்னு. அப்படின்னா அவங்க தைரியமாக களத்தில் நின்று இருக்கணும் இல்லையா? ஒரு முக்கியமான வாய்ப்பு அவங்க இழந்துட்டாங்கன்னு தானே? இல்லை, களத்தில் அவங்க ஏன் நிற்கலைன்னா அதில் இன்னொரு ஆங்கிளும் இருக்குது. அதில் இது மெயின் ஆங்கிள். அதாவது நாங்கள் உங்களை ஆதரித்து ஒரு கால் நீங்கள் ஜெயிச்சிட்டா, நான் என்ன சொன்னேன், பாமக ஜெயிச்சிடும்னு அவங்க நினைக்கல. ஒரு கால் பாமக ஜெயிக்க வாய்ப்புகள் இருந்ததுன்னா அப்போ இந்த ஒரு நினைப்பு வந்துடும் பிஜேபிக்கு. ஆனால்
களத்தில் அது இறங்கியிருக்கணும். எப்பயுமே ஒரு வாரியர் இருக்கான் பாருங்க, அவன் வந்து களத்தை விட்டு ஓடக்கூடாது. வெற்றி தோல்வி 2வது பட்சம் தான். ஒரு வாரியர் வந்து களத்தை விட்டு ஓடக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. ஆனா உண்மை என்னன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற பை எலெக்ஷன்ஸ் எல்லாமே சொல்றேன். அது அந்த காலத்து பெண்ணகரத்துலேருந்து ஆரம்பிச்சு திருமங்கலம் ஃபார்முலானே வந்தது. பெண்ணகரம், திருமங்கலம், மயிலாடுதுறை எலெக்ஷன், இப்போ சமீபத்தில் இருந்த ஈரோடு கிழக்கு, அதுக்கு முன்னாடி நடந்த ஆர்கே நகர் ஜெயலலிதா இருந்தாங்கல்ல, அப்போ இது மாதிரி பல பை எலெக்ஷன்ஸை பார்த்தாச்சு. நம்ம யார் ஆளுங்கட்சியோ அவங்க வந்து தன்னுடைய படைபலம் எல்லா வித பலங்களையும் இறக்கிடுறாங்க. இறக்கி அவங்க ஜெயிக்கிறாங்க. ஈஸியாக நடக்குது. இதை வந்து தேர்தல் கமிஷன் ஒன்றுமே பண்ண முடியல. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க, நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் அவங்க பாட்டில் பாத்திரங்கள், புடவை, பணம் எல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. திருமங்கலம் ஃபார்முலா அது ரொம்ப ஒர்ஸ்ட்டாக போச்சு. நியூஸ் பேப்பரில் பணத்தை வச்சு கொடுத்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்கோம். நியூஸ் பேப்பரில் பணத்தை வச்சு டெய்லி எல்லாருக்கும் போட்டுருக்காங்க. இதெல்லாம் ஒன்றும் தடுக்கவே முடியல. இடைத்தேர்தல் நம்ம நாட்டில் எப்படி நடந்திருக்குங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அதில் வந்து அவங்க ரிஸ்க் எடுத்து, ஏற்கனவே எடப்பாடிக்கு ஒரு கெட்ட பேர், ஏற்கனவே அவர் வந்து ஒரு 10 தேர்தல்களில், என்னுடைய நினைவு சரியா இருக்குமானால் 10 தேர்தல் தோல்வி அடைஞ்சிருக்காரு. இது 11வது தோல்வி ஆகிடும், தோத்து போயிட்டா. நம்ம வந்து ஆங்கிலத்தில் நத்திங் இஸ் பெட்டர் தன் நான்சென்ஸ்னு ஒரு வார்த்தை உண்டு. ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்ல, தோத்து போயிட்டா அசிங்கம். ஸோ அது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். இப்போ அதிமுகவில் வந்து திரும்ப கட்சியை ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பெருசாக எடுத்துட்டு இருக்கு. இப்போ இந்த தேர்தலில் வந்து திமுக பெருவாரியான வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கிறதால அந்த குரல் இன்னும் அதிகமாகும் நினைக்கிறீங்களா? இல்லை, அது ஏற்கனவே வேலுமணி போன்றவர்கள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயத்த. நம்ம வந்து ஒன்றா இருந்தால் தான் நம்ம வந்து கரையேற முடியும், நம்ம பிரிஞ்சால் அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு குரல் வந்து ஏற்கனவே அங்கே எழுந்துருச்சு. ஆக்சுவலாக அந்த குரல் வந்து ரொம்ப ஒரு சைலண்டாக அந்த குரல் வந்து பெருவாரியாக எழுந்திருக்கு. ஆனால் வெளிப்படையாக கத்துறது ஜெயக்குமார் மாதிரி ஒரு சில பேர் மட்டும்தான். ஜெயக்குமாருக்கு வந்து அவர் வந்து தனிப்பட்ட மாதிரி கத்துறாரு, கூடவே கூடாதுங்கிறாரு. அது கிட்டத்தட்ட ஜெயக்குமார் ஸ்டாண்டு தான் எடப்பாடியோட ஸ்டாண்டும். ஆனால் அங்கே குரல் வந்து மௌனமாக நிறைய குரல் ஒலிக்குது. எஸ், நம்ம சேர்ந்தாதான், ஏன்னா அரித்மேட்டிக் கணக்குப்படி அப்படி தான் வந்தாகணும். அதிமுக அலையன்ஸ் அனானப்பட்ட திமுகவே ஒரு மெகா அலையன்ஸ் வச்சுட்டுருக்கு. நாம் வந்து ஒரு பவர்ஃபுல் அலையன்ஸ் இல்லாமல் ஜெயிக்க முடியாதுங்கிறது அதுதான் உண்மை, யதார்த்தம். அதுதான் அந்த குரல் ஒலிக்கிறதுல அவாய்ட் பண்ண முடியாது. அது மேலும் மேலும் ஒலிச்சு தான் இருக்கும். அதனால அதிமுகவில் வந்து மிகப்பெரிய ஸ்பிளிட் ஆகுமா என்னங்கிறதுலாம் வருங்காலத்துலாம் தெரியும். ஆனால் அந்த குரல் ஒலிக்கிறத தவிர்க்க முடியாது, நிச்சயமாக தவிர்க்கவே முடியாது. அந்த குரல் வந்து 26க்குள்ளே இன்னும் ஜாஸ்தியாக கூட ஒலிக்கும். நீங்கள் சொன்னீங்க இடைத்தேர்தலில் வந்து எப்பவுமே வந்து ஆளுங்கட்சியாக ஜெயிக்கும், அவங்க வாக்குகள் இன்க்ரீஸ் ஆகும்ட்டு. பாமகவுக்கு வந்து மிக முக்கியமான தொகுதி விக்கிரவாண்டி. அவங்க 2016 அவங்க 40,000 ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. அப்போ கூட்டணி யாருமே இல்லை, அவங்க தனியாக நின்று இருந்தப்போ. ஆனால் இப்போ வந்து பாஜக கூட்டணி அவங்க கூட இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த என்டிஏ கூட்டணி அப்படி சொல்லலாம், எல்லாருமே அவங்களோட இருக்காங்க. அதிமுகவும் தேர்தலில் போட்டியிடல. அப்படி இருந்தும் அவங்களால வந்து பெருவாரியான வாக்குகளை வந்து பெற முடியல. அப்படின் போது அவங்களுடைய செல்வாக்கு வந்து குறைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? பாமகவுடைய செல்வாக்கு அங்கே வந்து பாமக ஓட்டு வந்து கிட்டத்தட்ட 80,000 ஓட்டு இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. பாமக ஓட்டு அங்கே விக்கிரவாண்டியில் பாமக ஓட்டு மட்டும்தான் இருக்கே வச்சு, நீங்கள் சொல்கிறீங்க பிஜேபி இருக்குது அப்படின்னு சும்மா கணக்குக்கு வேணால் பிஜேபி இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது கணக்கு சொல்லலாம். ஆனால் பிஜேபியில் வந்து வன்னியர் பெல்ட்டில் பிஜேபிக்கு அங்கே வேலையே இல்லை. அங்கே கொடிக்கட்ட கூட ஆள் இல்லாத உண்மை. ஏன்னா பிஜேபி எங்கே இருக்குன்னா, பிஜேபி வந்து தமிழ்நாடு முழுக்க பரவலாக இல்லை. பிஜேபி வந்து ஒரு சில ஏரியாவில் தான் இருக்குது. இப்போ சவுத் மெட்ராஸில் இருக்குது, நாகர்கோயிலில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, திருச்சியில் கொஞ்சம் இருக்குது. அப்படி அங்கங்கே டவுன் ஏரியாவில் சில ஏரியாவில் இருக்குது. பிஜேபி வந்து எங்கே பார்த்தாலும் பரவி கிடக்கல. தேமுதிக கூட அங்கங்கே நிறைய இடத்துல விஜயகாந்தோட கட்சி இருக்குது. ஆனால் பட் பிஜேபி வந்து அந்த மாதிரி பரவி கிடக்கலை. அங்கே ஒரு கணக்குக்கு வேணால் நீங்கள் வந்து அதெல்லாம் அலையன்ஸ் வச்சுருக்குங்க. ஆனால் அங்கே விக்கிரவாண்டியிலையும் சொல்லப்போனால் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் சுற்றி பார்த்தாலே பார்த்தா பிஜேபி ஓட்டு ஒன்றுமே கிடையாது. அவங்க முழுக்க முழுக்க வந்து பாமகவை நம்பி தான் நிற்கணும். அவங்களுக்கு ஓட்டு ஒன்றுமே கிடையாது. அங்கே ரொம்ப மினிமல், அது ஒன்றுமே இல்லை. கிட்டத்தட்ட நம்ம சீமான்கிற ஓட்டு தான் பிஜேபிக்கு அங்கே விழுந்திருக்கோம், அவ்வளோதான் விழுந்திருக்கோம். அங்கே பிஜேபிக்கு அங்கே ஒரு ஃபுட் ஹோல்டு இல்லைங்க. அதனால வந்து அவங்களுக்கு அது வந்து நீங்கள் வந்து பிஜேபியில் கணக்கில் எடுத்துக்கூடாது. அங்கே முழுக்க முழுக்க பாமக ஓட்டு தான். அங்கே கிட்டத்தட்ட 80,000 ஓட்டு பாமக ஓட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னா, இந்த 3 கேண்டிடேட்டும் பார்த்தா, இன்க்ளூடிங் அபிநயா, நாம் தமிழர் கட்சி அபிநயா, அவங்க உள்பட எல்லாருமே வன்னியர்கள் தான். 3 பேர் வன்னியர்கள். ஸோ வன்னியர் ஓட்டுகள் நிறைய பிரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு காலத்தில் வந்து ஆரம்ப காலத்தில் ராமதாஸ் சொன்னால் வன்னியர்கள் அப்படியே ஒட்டு மொத்தமாக கேட்டாங்க. அது ஒரு காலம்.
இன்னைக்கு அப்படி இல்லை. அப்படி ராமதாஸுடைய குரலுக்கு முழுக்க முழுக்க வன்னியர்கள் அத்தனை பேர் கட்டுப்படுறாங்களான்னா இல்லை, அது பிரிஞ்சு போச்சு. அந்த பழைய அவருடைய அந்த இது இருக்கு பாருங்க, அந்த பாப்புலாரிட்டி வந்து இப்போ கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. நான் இல்லைன்னு சொல்ல, குறைஞ்சிருச்சு. இப்போ அதிமுக வந்து இந்த தேர்தலை புறக்கணிச்சது. அவங்க வந்து போன சட்டமன்ற தேர்தலில் 2021 வந்து சும்மா 80,000 ஓட்டுக்கு மேலே வாங்கினாங்க. இந்த தேர்தலை வந்து அவங்க வந்து புறக்கணிச்சாங்க. அப்படி அதிமுக புறக்கணிச்சோம், அதாவது 80,000க்கு மேலே வாக்குகளை கொண்ட அதிமுக புறக்கணிச்சோம். இந்த முறை வந்து 82% வாக்குகள் வந்து அங்கே பதிவாயிருக்கு. அப்படின்னா அதிமுகவுடைய அந்த புறக்கணிப்பு ஒரு இம்பேக்டே இல்லையா? இல்லை, அதிமுக புறக்கணிச்சா கூட அவங்க வெளிப்படையாக புறக்கணிச்சிட்டா கூட அவங்க ஓட்டெல்லாம் வந்து அப்படியே டிஎம்கேக்கு போயிருக்குது. அந்த இம்பேக்ட் இல்லை. ஆக்சுவலாக அதிமுக வந்து இப்போ கம்ப்ளீட்டாக புறக்கணிச்சிருந்தா இவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்காது. இந்த பர்சன்டேஜ் விட கம்மியாக தான் வந்திருக்கும். வெளியில வந்து நாங்கள் புறக்கணிக்கணும்னு சொன்னா கூட அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. கட்சி தலைமையில் ஒரு தெளிவான முடிவு இல்லை. தெளிவான வந்து நீங்கள்லாம் இந்த மாதிரி போடாதீங்க, டிஎம்கேக்கு போடாதீங்க, அவங்களுக்கு போடாதீங்க, நோட்டால் போட்டாலும் போடுங்க, போடாதீங்க அப்படிங்கிறப்ப எனக்கு வந்த தகவல் படி யாருமே இன்ஸ்ட்ரக்ஷன் சரியாக கொடுக்கல. தேர்தலுக்கு 2 வாரங்களுக்கு முன்னாடி தான் வந்துட்டு கள்ளக்குறிச்சியில் வந்துட்டு விஷச்சார சாவுகள் நடந்தது. ஆமாம் ஆமாம். ஆளுங்கட்சி மேலே அப்படின்னா அதிருப்தி தானே மக்களுக்கு இருந்திருக்கணும். அதையும் மீறி எப்படி திமுக இவ்வளோ வாக்குகள் வித்தியாசம் ஜெயிக்குது? நல்ல கேள்வி இது. ஆக்சுவலாக வந்து கள்ளக்குறிச்சியும் விக்கிரவாண்டிக்கும் உள்ள இடையில டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் தான். பக்கத்து டிஸ்ட்ரிக்ட். முதல்ல விழுப்புரம் ஒன்றா தானே இருந்துச்சு. பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் இது. அதில் இறந்தவங்களும் ஒரு சில பேர் இங்கேருந்து உள்ள ஆளுங்க கூட அங்கே போய் வேலை பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி கூட நடந்திருக்கலாம், இல்லைன்னு தெரியல. மொத்தம் 60 பேர் இறந்து போயிருக்காங்க. பெரிய துயரமான சம்பவம் அது. என்ன விஷயம்னா, இந்த கள்ளச்சாராய சாவு இருக்கு பாருங்க, அதை வந்து நம்ம மக்கள் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதை வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான கோபமாக அவங்க காட்ட மாட்டேங்கிறாங்க. கள்ளச்சாராய சாவு அவன் குடிச்சிட்டு செத்தான் அப்படிங்கும்போது அது வந்து பப்ளிக் மத்தியில் ஒரு பெரிய வந்து ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்தலை. ஏன்னா இதே மாதிரி கள்ளச்சாராயம், விஷச்சாராயம், கள்ளச்சாராயம் இது வந்து ரொம்ப காலமாக நடந்துட்டு இருக்கு. சொல்லப்போனால் 60களுக்கு முன்னாடியிலேருந்து நடந்துட்டு இருக்கு. அது இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு. இது வந்து நம்பர் ரொம்ப ஜாஸ்தியாக சமீப காலத்தில் இந்த நம்பர் வந்து 60க்கு மேலே. கள்ளச்சாராய சாவுக்கு வந்து மக்கள் வந்து பெருசாக எடுத்துக்கல. மக்கள் பெருசாக நினைக்கல. அதாவது எப்போ ஒரு எலெக்ஷன் நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு சாவு நடக்குதுன்னு வச்சுங்களேன், அது அப்படியே வந்து அனுதாபலையை அடிச்சு எதிராளி சுத்தமாக காலி பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய தலைவர்கள் இறக்கும்போது அந்த மாதிரி ஒன்று நடக்கும். உதாரணம் உங்களுக்கு தெரியாது இல்லை, ரஜியோடைய மரணம் நடந்தது பாருங்க. அப்போ வந்து தமிழ்நாட்டில் தான் நடந்தது. அப்போ வந்து திமுக வந்து அப்படியே அப்போ உள்ள திமுக, அப்போ உள்ள ஜெயலலிதா அரசு வந்து கம்ப்ளீட்டாக திமுகவை இதுக்கு குற்றம் சொன்னாங்க. இதுக்கு பின்னணியில் திமுக இருக்குன்னு குற்றம் சொன்னாங்க. எல்டிடி திமுக எல்லாரும் ஒன்றா சேர்த்து விட்டாங்க. அப்போ அது எலெக்ஷனுக்கு இன்னும் பெரிய அதிக நாட்கள் கூட இல்லை. அப்போ வந்து யார் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வேலை செய்யாது. ஏன்னா நாடு பூரா ஒரு பெரிய நம்ம ஊரில் ஒரு தலைவனை நம்ம பறி கொடுத்துட்டோம். நேஷனல் லீடர் நம்ம ஊரில் பறி கொடுத்துட்டோம். அப்படி இது நமக்கே ஒரு அவமானமாக இருந்தது, தமிழர்களுக்கே ஒரு அவமானமாக இருந்தது. இந்த துயர சம்பவத்தில் வந்து நியாயம் இல்லை. நம்ம சொல்கிற சங்கடமாக இருந்தால் கூட இது அவங்களே அவங்கள வந்து உயிரை மாற்றிட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து இந்த சாராயம் வந்து நிறைய பேர் சாவடிக்குதுன்னு தெரியுது, தெரிஞ்சே அவங்க செய்கிறாங்க. மக்களுக்கு ஒரு அனுதாபம் ஏற்படலை. ரெண்டாவது என்னன்னா, இந்த எலெக்ஷன்ல மக்கள் இன்னும் இதில் வந்து விக்கிரவாண்டியில் வந்து இன்னும் சாதாரண மக்கள் தானே நிறைய இருக்காங்க. அங்கே சாதாரண கூலி தொழிலாளிகள், வேலை பார்க்குறவங்க, அவங்க தானே இருக்காங்க. அதுக்கு வந்து நான் விசாரித்தவரை திமுக வந்து நல்லா அங்கே வந்து கடைசியில் பணம் கொடுக்குறதுங்கிறது வேற. எப்பயுமே கடைசியில் ஒரு பணம் கொடுப்பாங்கல்ல, ஒரு அமௌண்ட்டு 2000 3000. அதை தவிர ஆரம்பத்திலேயே ஒரு 20 நாளாகவே கட்சி ஆஃபீஸ் அங்கங்க தேர்தல் பணிமனை துவங்குவாங்களே, அதில் வந்து யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் அந்த ஊர்க்காரங்க வந்து 10-15 கொடியை கொடுப்பாங்க. கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஏரியாவில் போய் ரவுண்டாக கொடி எடுத்து இந்தந்த ஏரியாவில் போய் கோஷம் போடுங்க அப்படி சொல்லி ஒரு ரவுண்டு அவங்கள ஃபாலோ பண்ண வருவாங்க. இந்த மாதிரி பேட்ச் பேட்சா 100 பேர் 50 பேர் அப்படின்னு யார் வந்தாலும் உண்டு. அவங்க வந்து இந்தந்த ஏரியாவில் சுத்த சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அன்னைக்கு வந்து 200 300 இது சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஒரு வேலையும் கிடையாது அவங்களுக்கு. சைக்கிள் இருக்குது, சைக்கிளை சுற்ற வேண்டியது தான். சாயந்தரம் எங்கே வேணால் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். காலம்பரை சாப்பாடு உண்டு, மதியானம் சாப்பாடு உண்டு. சைக்கிளில் சுற்றிட்டு திரும்பி வந்தால் 200 300 பணம் வாங்கிக்கலாம். ஸோ இது ஒரு நிம்மதியான வேலையாக போயிடுச்சு. இது மாதிரி நிறைய பேர் வந்து வெளியில் சுற்றி சம்பாதிச்சிருக்காங்க. அதை தவிர வந்து அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் பணம் உண்டு. இந்த மாதிரி மக்களுக்கு பணம் கொடுத்து இந்த மாதிரி தொகுதியில் வந்து காமன் மேன் இருக்கான், கட்சி சார்பு இல்லாதவனே கட்சிக்காரன் மாதிரி ஆக்கி அவனை சுற்றி வந்தால் பணம்னா அவன் விசுவாசமாக ஓட்டு போட்டான். இதை தவிர அங்கே வந்து ஒரு 6 பூத்து 7 பூத்துக்கு 6 பூத்து 7 பத்துக்கு ஒரு மினிஸ்டர் அப்படின்னு கிட்டத்தட்ட 1 டசனுக்கு மேலே மினிஸ்டர்ஸ், 1 டசனுக்கு மேலே மினிஸ்டர்ஸ் வந்து இத்தனை பூத்துக்கு ஒரு மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4000 5000
ஜனங்களுக்கு ஒரு மினிஸ்டர். அவர் அப்படின்னு அங்கே ரொம்ப திமுக வந்து தேர்தல் வேலையை வந்து ரொம்ப ரொம்ப மெட்டிகுலஸாக செய்வாங்க. அவங்க வந்து அதில் வந்து ஆனா அது எந்த ஆளுங்கட்சியா இருந்தாலும் அப்படிதானே பண்ணுவாங்க. ஜெயலலிதாவும் முன்னாடி தானே இல்லை, அது பண்ணாங்க. திமுக இன்னும் வந்து அந்த அந்த ஆர்கனைசேஷன் இன்னும் பக்காவாக இருக்கும். அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுவும் அது வழக்கமாக நடக்கிறது தான். அது இவங்க ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு காரணம். நீங்க கொஞ்சம் முன்னாடி பேசும்போது 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லி எடப்பாடியை விமர்சிச்சீங்க. அதுக்கு நேர் எதிராக பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலின் வந்து தலைவரானதுக்கு அப்புறம் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. இப்போ கூட நாடாளுமன்ற தேர்தலில் வந்துட்டு 40க்கு 40 தொகுதியில் ஜெயிச்சாரு. இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியிலையும் பெருவாரியான வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு. இப்படி பார்த்தா அவருக்கு எதிரான சரியான தலைமை வந்து தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லலாமா? அது ஓரளவு கரெக்டாக தான் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கு எதிராக செரிஸ்மேட்டிக் லீடர்னு யாரை சொல்லுவீங்க நீங்கள்? இப்போதைக்கு அதிமுக எடப்பாடி தான் சொல்றாங்க அவங்க. இல்லை, எடப்பாடி வந்து ஜெயலலிதாவோட லெகசி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அம்மா அம்மான்னு சொல்லி இன்னும் அம்மாவையும் அந்த ரெட்டையிலையும் தான் வச்சுட்டு இருக்காரு. பட் அவருக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஜெயலலிதாவோட உள்ள கவர்ச்சியோ எம்ஜிஆர்ட்ட உள்ள கவர்ச்சியோ அவர்கிட்ட இல்லை. ஸோ அந்த ஜெயலலிதா அம்மான்னு சொல்லிட்டு இவங்க ஏடிஎம்கே கூட்டம் வந்து ரெட்டை இலை இன்னும் அந்த இது இருக்குது, அந்த மாயை இருக்குன்னு நினச்சிட்டு சுற்றுறாங்க. ஆனால் ஸ்டாலினுக்கு எதிராக அப்போ ஸ்டாலினை சரியாக எதிர்க்கிறதுக்கு இங்கே வந்து சரியான ஆள் இல்லையா? இங்கே எதிர்க்கவே முடியாத தலைவரானா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியாது இல்லை, 26ல் ஆல்ரெடி என்னோட படங்கள்லாம் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு விஜய் அவர்கள். விஜய்க்கு இன்னும் ஒரு படம் தான் இருக்குது. அந்த படத்தை முடிச்சுட்டு அவர் வந்துடுறாரு. வந்தப்போ விஜய் என்ன பண்ணுவார்னு தெரியுமா உங்களுக்கு? விஜய் வந்து அதிமுகவுடையும் சீமானுடைய கூட்டணி சேர போகிறதா ஒரு தகவல் வெளியே இதுவாகிட்டு இருக்கு. ஆனால் அது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துமா அந்த இது? சொல்ல முடியாதுங்க. விஜய் என்ன பண்ணுவார்? ஏன்னா இவங்க எல்லாருமே டெஸ்டட் ஏற்கனவே. இவங்க எல்லாருமே திமுக அதிமுக எல்லாரும் டெஸ்ட் பண்ணி எல்லாருமே அவங்க வந்து ஏற்கனவே அவங்க வந்து சோதனை பண்ணி பார்த்தாச்சு அவங்க. ஆனால் இவங்க சோதனை பண்ணவே இல்லை இவரை. விஜய்ங்கிறவர் யாரு, அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்க யாருக்குமே தெரியாது. மோரோவர் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய மாஸ் இருக்கு. குறிப்பாக 17-18 வயசுலேருந்து ஒரு 35 வயசு வரலும் உள்ள யங்ஸ்டர்ஸ் எக்கச்சக்கமாக அவருக்கு இருக்காங்க. அவர் வந்து ஒரு இப்போ நீங்களும் நானே இவ்வளோ கணக்கு போடும்போது அவர் கணக்கு போட மாட்டாரா? திராவிடன் பாலிடிக்ஸ் சுற்றிட்டு இருக்கு 70 இயர்ஸா. இதில் நம்மளோட இடம் என்னங்கிறது விஜய் யோசிக்க மாட்டாரா? நம்மளை விட அவர் யோசிப்பார்ல. அவர் கிட்டத்தட்ட 200 கோடி 150 கோடி சம்பளத்தை விட்டுட்டு ஒருத்தர் வராரு அப்படின்னா அவர் எவ்வளோ யோசிச்சிருப்பாரு, அவருக்கு எவ்வளோ பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச விஜயகாந்த் பல பேர்கிட்ட பல ஜேர்னலிஸ்ட் இன்க்ளூடிங் என்னையும் கேட்டார். என்னையும் ஒரு நாள் விசாரிச்சாரு. அப்புறம் நான் போய் அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன். என்ன செய்யணும் சார் சொல்லுங்க சார்னாரு. ஸோ விஜயகாந்த் லெவல்லையே அவர் இப்படி யோசிச்சாருன்னா விஜய் வந்து எவ்வளோ யோசிச்சிருப்பார். எம்ஜிஆர் வந்து முதல்ல திமுக விட்டு வெளில வந்தார். அப்போ வந்து எம்ஜிஆர் என்ன செய்ய போறாரு, நீங்க கேட்ட இதே கேள்வி தான். என்ன செய்ய போறாரு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. எம்ஜிஆரே கொஞ்சம் யோசனைகள்லாம் இருந்தார். ஆனால் எம்ஜிஆர் வந்து நம்ம இறங்கிட்டோம், கலைஞரை எதிர்த்துட்டோம், அது ஒரு பெரிய அமைப்பு இருக்குது, இந்த அமைப்பை எதிர்த்து நம்ம இறங்குறோம், என்ன பண்ண போகிறோம்னு யோசிச்சாரு. அதுக்கு அடுத்த நிமிஷமே பார்த்துருவோம் அப்படின்னு இறங்கினாரு. கரெக்டாக எலெக்ஷன் வந்தது, திண்டுக்கல் எலெக்ஷன் வந்தது. மாயத்தேவர் நிறுத்தினார். மாயத்தேவர் நிறுத்தின போது அவருக்கு சின்னமே இல்லை. இண்டிபெண்டன்ஸ் ரெட்டையில இண்டிபெண்டன்ஸ் தான் மாயத்தேவர் வந்து ரெட்டையிலே வச்சுக்கலாம்னு சொன்னார். சரின்ட்டாங்க. அப்புறம் என்ன மற்றதெல்லாம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. ஏன் அந்த மாதிரி விஜய் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ விஜய் தான் போட்டி. அப்போ பாஜக போட்டியாக இருக்காதுன்னு அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, தமிழ்நாட்டில் பாஜக வந்து சப்ளிமெண்ட்டாக தான் இருக்கும். தமிழ்நாட்டில் பிஜேபி எப்படி வந்து முழுக்க வரும்னு எதிர்பார்க்க முடியும்? இங்கே பிஜேபி அலைங்கிறது வரத்துக்கு ஒரு சரியான லீடர் இங்கே, ஒரு நல்ல ஒரு கவர்ச்சிகரமான லீடர் இங்கே இல்லைங்க. பிஜேபி வந்து மெதுவாக தன்னுடைய ஓட் பேங்க் இருக்குது பாருங்க, 10% 11% அப்ராக்சிமேட்லி இருக்குது பாருங்க. அதை வேணால் 15 16 ஆக்கலாம், அது இழுத்து பறித்து 15 ஆக்கலாம். பட் பிஜேபி தன் தலைமையில் ஒரு பெரிய ஒரு கூட்டணி அமைக்கும், திமுக மாதிரி தன் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்குங்கிறது அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ விஜய் அவங்க தான் வந்து சரியான எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க? ஆமாம், விஜய் தான் வந்து நேச்சுரலி விஜய் வந்து அவர் தலைமையில் தான் கூட்டணி அமைப்பார். அஃப்கோர்ஸ் அதில் சீமான் மாதிரி சீமான் வந்து விஜய் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சீமானுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். அதனால சீமானை பொறுத்தவரையிலும் வந்து அவர் நிறைய நின்று பார்க்குறாரு, நின்று தோற்று போகிறாரு. இப்போ இந்த எலெக்ஷனில் கூட டீசெண்டாக ஓட்டு வாங்கியிருக்காரு. ஆனால் அவரால் வழக்கம் போல் வாங்கினதை விட கொஞ்சம் பெட்டராக வாங்கியிருக்காரு, அவ்வளோதான். அவரால் அதுக்கு மேலே வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சீமான் தன்னுடைய கதை என்னங்கிறது அவர் புரியும். அவங்க இணைய பார்க்க முடியும். ஸோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி லைக் மைண்டட் சீமானை பொறுத்தவரை என்ன சொல்கிறாரு, திராவிட பாலிடிக்ஸ் வேண்டாம், இவங்கெல்லாம் வேறாங்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறார், விஜயோட சேர்ந்துக்கிட்டு நம்ம கரையேறலாமான்னு அவர் முயற்சிக்கலாம். அப்போ அவங்க 2 பேரும் என்னதான் அந்த சினிமாக்காரங்க ஒத்து போவாங்க. விஜய்க்கு ஒரு அட்வைஸ் பண்ணலாம். சீமானோடைய பேச்சு எல்லாம் அவருக்கு வந்து பல இடங்களில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பல கூட்டங்களில் பேசுறதுக்கு. 2 பேரும் ஒத்து போகலாமே. அப்போ வந்து பிஜேபி அந்த கூட்டத்தை சேர வாய்ப்பு இருக்குது. விஜய் என்ன மனசில் வைக்கிறாரு, நம்ம வந்து பிஜேபியோட சேர்ந்துட்டா
அப்போ வந்து தன்னை வந்து இந்த இந்த இதில் சேர்த்துருவாங்களே, மத சார்புள்ள கட்சி, மத சார்புள்ள கூட்டணி, விஜயும் காவி பூசிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்களோங்கிற பயம் அவருக்கு இருக்கும். என்ன செய்வாங்கன்னு தெரியலைங்க. இப்போ தமிழக அரசியல் விட்டு தேசிய அரசியலுக்கு வரும் சார். தேசிய அளவில் இன்னைக்கு நடந்த 13 தொகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட 11 தொகுதிகளில் வந்துட்டு இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்கு. இது பாஜகவுக்கான ஒரு பின்னடைவை பார்க்கப்படுதா? எப்படி போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ட்ரெண்ட் எப்படி ஆச்சோ அதே மாதிரி இந்தியா கூட்டணி வந்து டஃப் ஃபைட்டு கொடுத்துருக்கு. ஆனால் அதே சமயம் இன்னொரு விஷயத்தை நீங்கள் ஒத்துக்கணும், பல இடங்களில் ஆளுங்கட்சி ஆட்கள் தான் அங்கே ஜெயிச்சிருக்காங்க. இந்த இப்போ பை எலெக்ஷன் நடக்குது பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் பெங்கால் 4 சீட்டு, பஞ்சாப், அப்புறம் ஹிமாச்சல். ஆனால் ஹிமாச்சலில் வந்து அவங்க வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஃபுல்லாகவே ஜெயிச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே வந்து இப்போ அசம்பிளி எலெக்ஷன் தோக்குறாங்கன்ற ஒரு பின்னடைவு தான் அது பாஜகவுக்கு. கோர்ஸ் ஒன்று, அதாவது அந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது. அதாவது இந்தியா கூட்டணி வந்து டஃப் ஃபைட்டு கொடுக்குது, அதில் சந்தேகமே இல்லை, டஃப் ஃபைட்டு கொடுக்குது. நம்ம வந்து எப்பவுமே இந்த பை எலெக்ஷனே வந்து எம்பிக்கு பை எலெக்ஷன் வச்சுங்களேன், அப்போ நம்ம வந்து கரெக்டாக பார்க்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க லோக்கல் இஷ்யூஸை வச்சுட்டு தான் எம்எல்ஏ எலெக்ஷன், அதாவது லோக்கல் இஷ்யூஸ் இருக்கு பாருங்க, அந்த தொகுதி எலெக்ஷன், அந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை வச்சு தான் பேசுவாங்க. ஆனால் நிச்சயமாக வந்து 11 தொகுதியில் வந்து ஒரு ஃபைட்டு கொடுக்குறாங்கன்னா ராகுலுடைய அந்த வேகம் வந்து இன்னும் குறையில, நல்ல வேலை செய்கிறாங்கன்னு தெரியுது. இதை வச்சுட்டு உடனே வந்து பிஜேபி மறுபடியும் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு பெரிய இதை வச்சு நம்ம வந்து பெரிய கணிச்சிட முடியாதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பாமக வந்து இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருச்சு பாஜகவோட கூட்டணி அமைச்சு. அப்படி இருக்கும்போது இது ஒரு பாடமாக வச்சுட்டு அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட அவங்க கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிறைய இருக்குது. ஏன்னா ராமதாஸ் வந்து பல நேரங்களில் ஒரு கடைசி நிமிஷம் வரலும் அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் வந்து ராமதாஸோடைய ஐடியா வந்து முழுக்க அதிமுக போர் தான். நீங்களும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதிமுக போர் தான். அன்புடைய நிர்பந்தம் தான் வந்துட்டு அன்புமணி தான் வந்து பிஜேபியோட அலையன்ஸ் வச்சுக்கலாம்னு சொன்னார். அது வேற கணக்கில் போச்சு. அன்புமணி மினிஸ்டர் ஆகலாம்னு நினைக்கலாம், சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிருக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் டாக்டர் ராமதாஸ் வந்து முழுக்க வந்து ஏடிஎம்கேட்ட போகணுன்னு தான் நினச்சிருக்காரு. அது ஒரு கட்டத்தில் வந்து புள்ள சொல்றத அவர் கேட்டார், வேற வழி இல்லை. அசம்பிளி எலெக்ஷன் அது மாறுது வாய்ப்பு. அசம்பிளி எலெக்ஷனில் நிறைய மாற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவர்களும் அதுதானே தமிழ்நாட்டில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் வந்து ஏடிஎம்கேட சேரும்போது ஒரு ஃபார்மிடபிளாக இருக்கும். பிஜேபிக்கு வந்து தனிப்பட்ட தலைவர்களுடைய செல்வாக்கு வச்சு தான் கூட்டமாக இருக்கு. பிஜேபிக்குன்னு ஒரு டைஹார்டு கூட்டம் இருக்கு பாருங்க, அது பிஜேபிக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. அதை விட அங்கங்க தனிப்பட்ட இப்போ வந்து நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு கூட்டம் தான் அங்கே இருக்கே வஞ்சி. பிஜேபி அப்படிங்கிற கூட்டம் வந்து ரொம்ப கம்மி. அது நகரப்புறத்தில் மேல்தட்டு மக்கள் மத்தியில் கொஞ்சம் இருக்கு, அந்த ஓட்டு போறாது. அதனால வந்து பாமக வந்து அதிமுகவோட கூட்டணி. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிறைய இன்னுக்கும் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அது வந்து கொஞ்சம் அது பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்த போது சில தேர்தல் சந்திச்ச போது உள்ள வேகம் வந்து இப்போ குறைஞ்சி போச்சு. அந்த ஓட் பேங்க் இப்போ குறைஞ்சி போச்சு. பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள இந்த கேடர்ஸ்லாம் கொஞ்சம் வெளியில் போயிட்டாங்க, இல்லைன்னு நான் மறுக்கல. ஆனாலும் இன்றைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி இன்டாக்டாக இருக்குது. ஆனால் அதோடைய ஸ்ட்ரென்த்து வந்து என்னுடைய நினைவுக்கு வேணால் ஒரு 10-12 தொகுதியில் மட்டும்தான் அது ஸ்ட்ராங்காக இருக்குது. வரப்போகிற தேர்தலில் அதிமுகவும் பாமகவும் சேர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பாமக வந்து இந்த ப்ராசஸில் நீங்கள் வந்து பிஜேபி கைட்டி விட்டால் தான் என்னோட சேரலாம் அப்படின்னு அதிமுக கண்டிஷன் போட்டால் கூட அதுக்கும் தயாராக தான் இருக்கும். ஏன்னா அதோடைய எதிர்காலத்தை அது பார்க்கணும். பிஜேபியோட சேர்ந்து ஒன்றுமில்லாத போகிறத விட இப்போதைக்கு சொல்கிறேன், பிஜேபி இன்னும் அந்தளவுக்கு வளரல. பாட்டாளி கம்யூனிஸ்ட் கட்சி வந்து முழுக்க தன்னை நம்புற அளவுக்கு பிஜேபி வளரல. ஸோ பிஜேபியோட சேர்றதை விட அதிமுகவோட சேர்ந்தால் மிகப்பெரிய ஓட் பேங்க் இருக்குது. ஸோ அதிமுகவோட சேர்றது தான் அதோட லாஜிக்கல் கன்க்ளூஷன். அதுதான். ஏன்னா அப்போ தான் வந்து நிறைய சீட்டு வாங்க முடியும், வெற்றி வாய்ப்புக்கு இருக்குது. இப்போ பிஜேபி வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிறைய சீட் தரும், அதை வச்சு என்ன பண்ணுறது? ஸோ நேச்சுரலி வந்து அதிமுகவோட சேர்றது மட்டும்தான் அதுக்கு வந்து கரையேறது ஒரு வழி. ஏன்னா இன்னொரு பக்கம் விஜய் வேற இதில் இருக்கார், ரெடியாக இருக்கார். ஸோ விஜய் எந்த பக்கம் போவார், யாரோட சேருவாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு சேஃபாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுக தான் ஒரே வழி. மிக்க நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.